ரிஷபராசிக்கு வந்து எப்போவுமே கையில் வந்து மணி ஃப்ளோ இருந்துக்கிட்டே இருக்கணும். இப்போ ஒரு 100 ரூபாய் இருக்குன்னா கூட 10 ரூபாய் நோட்டுங்க, 10 நோட்டை வச்சு பர்ஸில் வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. 6 வெற்றிலை, நடுவில் வந்து கற்கண்டு, நடுவில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜாதி மல்லி, அதுக்கு நடுவில் அவங்க குலதெய்வம். இதை வச்சு 48 நாள் பூஜித்து வந்தாங்கன்னா நிச்சயமாக வந்து அவங்க நினைக்கிறது வந்து நடந்தே தீரும். ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு கிழமை இருக்குது, ஒவ்வொரு கிரகங்களோட ஆளுமை இருக்குது. அப்போ ரிஷப ராசினா வெள்ளிக்கிழமையில ஈவினிங் டைமில் வந்து பண்ணுறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. 6 to 7 அந்த டைமில் வந்து பண்ணுறது ரொம்ப சிறப்பு. ரிஷபராசி என்பர்கள் மேம். ஸோ இந்த ரிஷபராசி என்பர்கள் வெற்றிலை பரிகாரத்தை எந்த தினத்தில் ஆரம்பித்தா இன்னும் உகர்ந்ததாக இருக்கும், எந்த நேரத்தில் பண்ணால் நல்லாயிருக்கும் மேம்? நிச்சயமா ரிஷபராசி காலபுருஷனுக்கு 2ஆம் இடம். ரொம்ப எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா பொதுவாகவே நீங்கள் எந்த லக்னமாக வேணால் இருந்தாலும் உங்களோட 2, இப்போ ஒரு வேலைக்கு பார்க்குறீங்களா 2-6, தொழிலுக்கு பார்க்குறீங்களா 2-10, கல்யாணத்துக்கு பார்க்குறீங்களா 2-7, இந்த மாதிரி 2ஆம் இடத்தை தொடாமல் எதுவுமே கிடையாது. நான் மேஷராசிக்கு சொன்ன மாதிரி தான் காலபுருஷனுக்கு 2ஆம் இடமான ரிஷபராசியும் ரொம்ப 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 முக்கியமான ஒரு ராசி. அந்த இடத்துல இருக்க கிரகங்களும் நிறைய விஷயங்களை சொல்லக்கூடிய ஒரு தன்மை உள்ளது. இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கே வந்து பார்த்திங்கன்னா ஃப்யூச்சர் கோல் சின்ன வயசுலேயே படிக்கும் போதே தெளிவாக எனக்கு வந்து இந்த கோல், நான் இதுவாகணும், டீச்சிங் ஆகணும், நான் வந்து அக்கௌண்ட்ஸில் இருக்கணும், நான் வந்து ஒரு பிஸ்னஸ் மேன் ஆகணும், அந்த மாதிரி சின்ன வயசுலேயே ரொம்ப ஃப்யூச்சரை வந்து கனவு காணக்கூடிய ஒரு தன்மை இருக்கக்கூடிய இது வந்து பார்த்திங்கன்னா ரிஷபராசி. அதுக்கு 90% பீப்புள் அதை நோக்கியே போயிடுவாங்க. ஓகே. இன்னொன்று ஒரு மைனஸ்ன்னு சொல்ல போனால் காசு இல்லைன்னா இவங்களுக்கு வந்து திங்கிங்கே வராது. ரிஷபராசிக்கு வந்து எப்போவுமே கையில் வந்து மணி ஃப்ளோ இருந்துக்கிட்டே இருக்கணும். பொதுவாக ரிஷபராசிக்காரர்கள் வந்து எப்போவுமே பர்ஸில் வந்து சில்லறைகளாக மாற்றி, இப்போ ஒரு 100 ரூபாய் இருக்குன்னா கூட 10 ரூபாய் நோட்டுங்க, 10 நோட்டை வச்சு பர்ஸில் வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. அவங்களுக்கு மணி ஃப்ளோ வந்துகிட்டே இருக்கும். ஸோ அந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எப்படின்னா 6 வெற்றிலை, மேஷத்துக்கு 7 சொன்னேன், இப்போ வந்து 6 வெற்றிலை எடுத்துக்கணும். கற்கண்டு, ஓகே, வெற்றிலை தட்டில் வந்து சுற்றி வச்சுட்டு நடுவில் வந்து பார்த்திங்கன்னா கற்கண்டு வச்சுக்கணும். மலர்கள் வந்து பார்த்திங்கன்னா ஜாதி மல்லின்னு சொல்லக்கூடியது. ஓகேங்களா, அந்த ஜாதி மல்லி கிடைச்சா வச்சுக்கோங்க. இன்கேஸ் வந்து ஜாதி மல்லி கிடைக்கல நீங்கள் மல்லியே வச்சுக்கலாம். வாசனை மலர்கள், வாசனை இல்லாத மலர்கள் வைக்கக்கூடாது, வாசனை மலர்கள் வச்சுட்டு அதே தான் குலதெய்வம் வச்சுட்டு நீங்கள் வந்து 48 நாள் வந்து பூஜை பண்ணுவோம். என்னென்னா வந்து பார்த்திங்கன்னா ரிஷபராசி வந்து பார்த்திங்கன்னா 6 வெற்றிலை, நடுவில் வந்து கற்கண்டு, நடுவில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜாதி மல்லி, வாசனை மலர்கள் சொல்லக்கூடியது தன்மை, அதுக்கு நடுவில் அவங்க குலதெய்வம். இதை வச்சு 48 நாள் பூஜித்து வந்தாங்கன்னா நிச்சயமாக வந்து அவங்க நினைக்கிறது வந்து நடந்தே தீரும். ஓகே. என்ன கோரிக்கை வைக்கிறாங்களோ அது வந்து கண்டிப்பாக நிச்சயமாக. ஓகே. எந்த தினங்களில் பண்ணினா அது வந்து இன்னும் பவர்ஃபுல்லாக இருக்கும்? வெள்ளிக்கிழமை. ஓகே. ரிஷபம்னாலே ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு கிழமை இருக்குது, ஒவ்வொரு கிரகங்களோட ஆளுமை இருக்குது. அப்போ ரிஷப ராசினா வெள்ளிக்கிழமையில ஈவினிங் டைமில் வந்து பண்ணுறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. 6 to 7 அந்த டைமில் வந்து பண்ணுறது ரொம்ப சிறப்பு. அவங்களுக்கு என்ன டைமோ அந்த டைமே 48 நாள் கண்டினியூவாக பண்ணுங்க. ஓகே. மாற்றி பண்ண வேண்டாம். இன்றைக்கி காலையில், நாளைக்கு இன்கேஸ் முடியல, அன்ஃபார்ச்சுனேட்லி ஏதோ ஒரு வேலையில் மாட்டிக்கிட்டோம், ஆனால் நான் இன்றைக்கி பண்ணணும்னா அது ஒரு ஓகே எக்ஸ்கியூஸ். டெய்லியுமே வந்து வேறு நாளில் வந்து பண்ண வேண்டாம், ஒரே நாளில் பண்ணுறது ரொம்ப சிறப்பு. ஓகேம்மா, சூப்பர். ஒவ்வொரு ராசிக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு தனித்தன்மைம்மா. இப்போ வந்து ஒரு மேஷ ராசி அப்படின்னா அது வந்து ஒரு ஆண் வீடு, ரிஷபராசினா அது வந்து ஒரு பெண் வீடு. அப்போ ஒவ்வொருத்தங்களுக்குமே ஒவ்வொரு மாதிரி, எல்லாருக்குமே ஒரே மாதிரியான, இப்போ நிறைய வெற்றிலையில் நிறைய பரிகாரங்கள் வந்திருக்கு. ஆனால் ஒவ்வொரு ராசிக்கும் வந்து பார்த்திங்கன்னா வெற்றிலையும் மலர்களையும் வச்சு இன்னொரு பொருளையும் வச்சு நம்ம வந்து எப்படி எளிய முறையில் வந்து நம்ம வீட்டிலே இருந்து, ஒரு சிலருக்கு வந்து ஒரு வீடு வாங்குறதுலையோ இடம் வாங்குறதுலையோ பிரச்சனைகள் இருக்கும். ஒரு சிலவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கடன் பிரச்சனையிலேருந்து மீளவே முடியாமல் இருக்கும். பணம் என்னதான் வந்தாலுமே அது சேராமல் இருக்கும். மல்டிபிள் நிறைய பேருக்கு இருக்குது. ஏதாவது ஒரு விஷயத்தை வச்சு இந்த ராசிக்காரர்கள் இந்த மாதிரி பண்ணிங்கன்னா வாழ்க்கையில் நிச்சயமாக அடுத்த கட்ட லெவல் போகிறது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு நல்லாவே தெரியும், அந்த மாற்றம் வந்து நிகழ்கிறது வந்து உங்களுக்கு நல்லாவே தெரியும். அந்த பிரச்சனை, அந்த வகையான ஒரு பரிகாரம் தான் இன்றைக்கி நம்ம சொல்ல போகிறோம். ஓகே, சூப்பர். இப்போ நான் வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி வீட்டில் நான் அந்த பரிகாரம் பண்ணுறேன்னா எனக்கு என்னென்ன மாதிரியான மாற்றம் நிகழும், எதுலலாம் எனக்கு தீர்வு கிடைக்கும்? அதான் இப்போ நான் சொல்லக்கூடிய ஒரு பரிகாரம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ப்ராப்பராக பண்ணிட்டு வரும்போது அது ஏதாவது ஒரு விஷயத்தை மல்டிப்பலாக வச்சு கேட்காதீங்க. என் கணவருக்கு நல்ல வேலை கிடைக்கணும், எனக்கு வந்து அந்த மாதிரி மல்டிப்பலாக வைக்காதீங்க. ஏதாவது ஒரு விஷயத்த, எனக்கு வந்து வீடு வாங்கணும், எனக்கு வந்து ரொம்ப வறுமையாக இருக்குது, என் பையனுக்கு வந்து நல்ல இந்த கவர்மெண்ட் உத்தியோகம் கிடைக்கணும், இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்தை வச்சு இந்த 48 நாள் இந்த விஷயத்தை பண்ணிட்டு வரும்போது 48 நாள், அதாவது ஒரு ராசிக்கும் மாறும்.
நான் சொல்கிறத கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கனாலே போதும். கண்ணுக்கு முன்னாடி நீங்கள் வந்து 100% பார்க்கலாம் என்ன மாதிரியான மாற்றங்கள் உங்களுக்கு நிகழுது நீங்களே வந்து நிச்சயமாக வந்து சொல்ல முடியும். ஓகே, இது வந்து கோவிலில் போய் தான் பண்ணுமா, வீட்டிலே பண்ணலாமா? வீட்டிலே பண்ணுறது, வீட்டிலே எளிய முறையில் பண்ணுறது. மேம், இப்போ 12 ராசி நேயர்களுக்குமே வந்து ஒவ்வொரு ராசிக்கும் நான் ஒரு பரிகாரம் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டீங்க. இப்போ 12 ராசி நேயர்களுக்குமே ஏதோ ஒரு பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்கு மேம். நான் பொதுவாக வீட்டில் இந்த கடவுள் வழிபாட இல்லை இந்த பரிகாரத்தை நான் டெய்லி பண்ணிட்டு வந்தேன் அப்படின்னா எனக்கு வந்து எந்த பிரச்சனையும் இல்லாமல் நிம்மதியாக வாழ்வேன்னா எல்லாருமே என்ன விஷயம் பண்ணலாம் வீட்டில்? நிச்சயமாக வெள்ளிக்கிழமை எப்பவுமே வந்து ஃபினான்ஷியல் ஆகட்டும் எல்லாருமே ஒரு சமுதாயத்தினரே நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க. வெள்ளிக்கிழமைனா வந்து அவங்க கடையே திறக்க மாட்டாங்க, வீட்டில் தான் அவங்க பூஜைகள் இருப்பாங்க. எப்பவுமே எல்லா விதமான கல்யாணம் ஆகலையா, பணம் இல்லையா, கடன் தொல்லையா, எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் நீங்கள் பிடிக்க வேண்டிய ஒரே நாள். உங்களுக்கு வந்து சுக்கிரன் நல்லா இருக்குது, நல்லா இல்லை, சுக்கிரன் இல்லாமல் நம்ம இல்லை, என்னதான் கெட்டு போயிருந்தாலுமே கெட்டு போயிருக்குன்னா அந்த சுக்கிரனை தான் நீங்கள் ஆக்டிவேட் பண்ணணும். அப்போ எல்லா ராசிக்காரர்களுக்குமே வந்து நீங்கள் பிடிக்க வேண்டிய நாள், ஃபினான்ஷியலி நல்லா இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும், குடும்பத்தோடு ஒற்றுமையாக இருக்கணும்னா நீங்கள் பிடிக்க வேண்டிய நாள் வந்து நிச்சயமாக வெள்ளிக்கிழமை. வெள்ளிக்கிழமை மாலை வேளையில் 6 மணிக்கு எடுத்துக்கோங்க. 48 நாள் கண்டினியூவாக வந்து 48 வாரம் கண்டினியூவாக வந்து இது பண்ணும்போது பெரிய மாற்றம் இருக்கும். மினிமம் நீங்கள் வந்து ஒரு 3 வாரத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா மாற்றத்தை வந்து நீங்கள் வந்து இது பண்ண முடியும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு லேடிஸால் வந்து பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழமையில் கண்டினியூ பண்ண முடியலன்னா அந்த வாரத்தை விட்டுட்டு அடுத்த வாரம் நீங்கள் கவுண்ட் வச்சுக்கலாம். 48 வாரங்கள் கவுண்ட் வச்சுக்கோங்க. 100% வந்து நீங்கள் நினச்ச விஷயங்கள் நடந்தே தீரும். அப்படி நடக்காதவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த பூஜையை வந்து கண்டினியூ பண்ண முடியாது. அந்த மாதிரி இது பண்ணலாம். 27 வெற்றிலை வந்து எடுத்துக்கோங்க, ஓகேங்களா? தட்டில் வந்து 27 வெற்றிலையை வந்து அந்த வெற்றிலையில் வந்து பார்த்திங்கன்னா ஓட்டைகளோ இல்லை ரொம்ப சின்னதாகவோ சுருங்கியோ அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது, நல்லா இருக்கணும் வெற்றிலைகள். 27 வெற்றிலைகள் ஒரு தட்டில் சுற்றி வச்சுக்கோங்க. மல்லிகைப்பூ சுற்றி வச்சுக்கோங்க. நடுவில் வந்து பார்த்திங்கன்னா குங்குமம், மஞ்சள், ஓகேங்களா? இதை போட்டுக்கோங்க. 27 வெற்றிலை, பூவு, அதுக்கப்புறமா குங்குமம், நடுவில் வந்து பார்த்திங்கன்னா மஞ்சள். இதை வச்சுட்டு அவங்க குலதெய்வம் என்ன இருக்கோ அந்த நடுவில் வந்து அந்த குலதெய்வத்தோட ஃபோட்டோவோ இல்லை சின்னதாக விக்கிரகம் இருந்தால் அந்த மஞ்சளில் ஓகே வச்சுக்கலாம். சரிங்களா? இதை வந்து பார்த்திங்கன்னா ஒரு நெய்வேத்தியம் காமிச்சிட்டு சாதாரணமாக சும்மா சிம்பிளாக வெள்ளிக்கிழமை 6 to 7க்குள்ளே ஈவினிங்கில், இல்லை நான் காலையில் பண்ண முடியும், நான் ஆஃபீஸ் கோயிங் அந்த மாதிரி இருந்தாலும் காலையில் கூட பண்ணலாம். காலையில் 6 to 7, ஈவினிங்னா 6 to 7, 6 வந்து இயக்கணும், ஓகேங்களா? ஸோ 27 வெத்தலை, மல்லிகைப்பூ, குங்குமம், மஞ்சள், உங்களோட குலதெய்வம், இதை வச்சுட்டு ஒரு சின்னதாக நெய்வேத்தியம் வச்சுட்டு நீங்கள் வணங்கி பூஜித்து பாருங்கள். நிச்சயமாக 100% நீங்கள் என்ன கேட்குறீங்களோ அது இந்த 48 வாரத்தில் 100% நடக்கும். 3 வாரத்திலே மாற்றம் தெரிய ஆரம்பிச்சிடும். ஓகே, சூப்பர் மேம், சூப்பர். அது வந்து எல்லாருக்குமே இன்றைக்கி பிரச்சனை, ஆனால் பிரச்சனை இல்லாத மனிதர்களே கிடையாது. நம்ம பார்க்குற முகம் என்ன தான் சிரிச்சிருந்தாலும் பின்னாடி அவங்களுக்குள்ள அவ்வளோ 1000 கவலைகள் இருக்கும். ஸோ கவலையை தீர்க்கிறதுக்காக ஒரு பரிகாரம் சொல்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக எல்லாருமே வந்து அதை பண்ணி பயனடைவாங்க, நானும் நம்புகிறேன். நிச்சயமாக. இன்னொரு கேள்வியும் இருக்குது. என்னென்னா வந்து எப்படி வந்து இப்போ இங்கே வந்து ஒரு தேங்காய் பூ பழம் வச்சு கும்பிட்டா நம்மளுக்கு வந்து எப்படி இதுவாகும், அது எப்படி கடவுளுக்கு ஸ்ட்ரெயிட்டாக போகுமா, இந்த மாதிரியெல்லாம் ஒரு கிண்டலாக கேட்குற ஒரு விஷயம் இருக்குது. எப்படி வந்து ஒரு நீர் இதில் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி எவாப்ரேட் ஆகி மேகத்துக்கு போய் மழையாக வருது இல்லைங்களா, அந்த மாதிரி இந்த பூமியில் இருக்கிற அத்துணையும் வந்து பார்த்திங்கன்னா இந்த பஞ்சபூதங்களுக்கு சொந்தமானது தான். நம்ம என்னென்ன படைக்கிறோமோ அது எல்லாமே நிச்சயமாக இறைவனுக்கு போய் சேரும். அது உணருதல். ஸோ கமெண்ட் பண்ணுறவங்களோ அல்லது இந்த குதர்க்கமாக பேசுகிறவங்களுக்கோ நம்மளுக்கு வந்து புரிய வைக்க முடியாது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இது சொல்கிறேன், அந்த மாதிரி தான் நம்மளுக்கு அந்த காற்று வகை நம்ம சுவாசிக்கிற வகையில் எல்லாமே போகிறது எல்லாமே இறைவனுக்கு போகிறது தான். ஓகே, சூப்பர் மேம்.